இப்போ மின்சார வாகனம் வாங்கினா இப்போ டூ வீலர்லாம் வந்துருச்சு, பேட்டரி வண்டிலாம் வந்துருச்சு, மின்சாரத்தில் ஓடக்கூடிய பேட்டரி டூ வீலர்லாம் வந்துருச்சு. இது வந்து லாபமா நஷ்டமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம். பெட்ரோல் வண்டி லாபமா அல்லது இந்த மாதிரி மின்சாரத்தில் வந்து இப்போ சார்ஜ் போட்டு வண்டி ஓட்டுறோம்ல இது லாபமா அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எப்படின்னா இப்போ மின்சார வாகனம் தான் லாபம். எப்படின்னா நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி எடுக்கிறீங்க. 1,00,000 ரூபாய்க்கு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேட்டரி 6 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அல்லது 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் பேட்டரி மாற்ற வேண்டியிருக்கும். அந்த பேட்டரியை நம்ம ஒரு 60,000 கொடுத்து தான் வாங்கணும் அப்படி சொல்கிறாங்க. அதனால பேட்டரி வண்டியோட பெட்ரோல் வண்டி தான் பெஸ்ட். எல்லாம் ஒன்று தான் அப்படின்றான். அப்படி கிடையாது. எப்படின்னா நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மின்சார வாகனம் வாங்குறீங்க 1,00,000 ரூபாய்க்கு. அந்த நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 25,000 ரூபாய்க்கு பெட்ரோல் வண்டி வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 25,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவீங்க. ஒரு வருஷத்துக்கு 10,000 கிலோமீட்டர் போச்சுன்னா 25,000 ரூபா. அப்போது ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் ஒரு மின்சார வாகனத்தை 30,000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா 10,000 கிலோமீட்டருக்கு 25,000 ரூபா உங்களுக்கு பெட்ரோல். அப்போ 30,000 கிலோமீட்டர் நீங்கள் வந்து மின்சார வாகனத்தை ஓட்டுறதுனால 3 வருஷத்தில் 75,000 ரூபா மீதம் திரும்ப கிடச்சிருது. 4 வருஷத்தில் நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்து அந்த மின்சார வாகனம் வாங்கினீங்க. இப்போ அந்த 1,00,000 ரூபாயும் 4 வருஷத்தில் உங்களுக்கு திரும்ப கிடச்சிருது. 4 வருஷத்தில் ஒரு 45,000 கிலோமீட்டர் ஓட்டும்போது ஒரு வருஷத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு 10,000 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 4 வருஷத்தில் 40,000 கிலோமீட்டர். 10,000 கிலோமீட்டர் ஓட்டினா பெட்ரோல் வண்டிக்கு எவ்வளோ 25,000 ரூபா செலவாகும். அதே இது வந்து எலக்ட்ரிக் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி தான் செலவாகும். அப்படி இருக்கும்போது 1,00,000 ரூபா உங்களுக்கு 4 வருஷத்தில் திரும்ப கிடச்சிரும். நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்து பெட்ரோல் வண்டி மின்சார வாகனம் வாங்குறீங்க, பேட்டரி வண்டி வாங்குறீங்க. அது 4 வருஷம் கழித்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வாங்குனீங்களா 1,00,000 ரூபா, அந்த பணம் உங்கள் கைக்கு வந்துடுது. ஆனால் அப்போ 4 வருஷம் கழித்து பேட்டரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. புதிய பேட்டரி வாங்குறீங்க. அப்போ 60,000 உங்கள்கிட்ட தான் 1,00,000 திரும்ப வந்துச்சுல்ல. நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்து தானே அந்த வண்டியை வாங்குனீங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு, 1,00,000 ரூபா திரும்ப வந்துருச்சு. அந்த 1,00,000 ரூபாயிலேருந்து ஒரு 60,000 எடுத்து தான் புதிய பேட்டரி வாங்கி நீங்கள் அந்த மின்சார வாகனத்துக்கு போடுறீங்க. இப்போ மீதம் எவ்வளோ இருக்குது, 40,000 மீதம் இருக்குது. அப்போ இந்த 60,000க்கு ஒரு பேட்டரி வாங்கி இந்த பேட்டரியை ஒரு 3-4 வருஷத்துக்கு ஓடும். 4 வருஷத்துக்கு 1,00,000 ரூபா உங்களுக்கு பெட்ரோல் செலவு மிச்சம் செய்து கொடுக்கும். 4 வருஷத்தில் இன்னும் அதாவது புதிய பேட்டரி 60,000க்கு வாங்கினீங்களா, அந்த 60,000 ரூபா பேட்டரி உங்களுக்கு இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு 1,00,000 ரூபா மிச்சம் பண்ணி கொடுக்கும். திரும்ப நீங்கள் அந்த 1,00,000 ரூபாயிலேருந்து ஒரு 60,000 ரூபா செலவு பண்ணி ஒரு பேட்டரி வாங்குறீங்க. அப்போ அதில் எவ்வளோ இருக்குது, 40,000 ரூபா. ஏற்கனவே ஒரு 40,000 ரூபா, மொத்தம் 80,000 ரூபா மீதம் கிடைக்குது. அதாவது 8 வருஷம் நீங்கள் ஓட்டுறீங்க. 8 வருஷம் ஒரு மின்சார வாகனத்தை ஓட்டுவதன் மூலம் 8 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு நீங்கள் முதல்ல 1,00,000 ரூபா கொடுத்து வாங்கினீங்க பார்த்தீங்களா, அந்த 1,00,000 ரூபாயில் 8 வருஷம் கழித்து உங்களுக்கு 80,000 திரும்ப வந்துருச்சு. இன்னும் 20,000 ரூபா தான் இருக்குது. அதை நீங்கள் ஒரு 2 வருஷம் ஓட்டிங்கன்னா 20,000 ரூபா கழிஞ்சிரும். ஒரு வருஷம் ஓட்டினாலே போதும், அந்த 20,000 கழிஞ்சிரும். ஆனால் நீங்கள் பெட்ரோல் வண்டி வாங்கும்போது நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் வண்டி வாங்குறீங்க. ஒரு வருஷத்தில் அது 25,000 ரூபா பெட்ரோல் செலவாகுது. 1,4 லட்சம் தான். 3 வருஷத்தில் 1,50,000 ரூபா ஆகுதா. 1,00,000 ரூபாய்க்கு பெட்ரோல் வண்டி வாங்குறீங்க. 2 வருஷத்தில் 50,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டி வண்டி ஓட்டிங்க. 3 வருஷத்தில் இன்னொரு 3 வருஷத்தில் 75,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவீங்க. 4 வருஷத்தில் 1,00,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவீங்க. 1,00,000 ரூபாய்க்கு வண்டி வாங்குனீங்க, பெட்ரோல் வண்டி. இப்போ 2,00,000 ரூபா ஆயிடுச்சா. இன்னும் அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் 25,000 ரூபா கூடிக்கிட்டே இருக்கும் உங்கள் செலவு. நீங்கள் பெட்ரோல் வண்டி வாங்கினதுனால உங்களுக்கு அதோட செலவு முடியாது. திரும்ப ஒவ்வொரு தடவை பெட்ரோல் போடும்போது செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகும். 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் 25,000 ரூபா அதிகமாகிட்டே போகும். 6 வருஷத்தில் 2,50,000 ரூபா அந்த பெட்ரோல் வண்டிக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. பெட்ரோல் வண்டியை வச்சுருக்க வரைக்கும் உங்களுக்கு செலவு தான். ஆனால் நீங்கள் மின்சார வாகனம் வாங்கினீங்கன்னா, நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு ஒரு மின்சார வாகனம் வாங்கினீங்கன்னா 3 வருஷத்தில் அல்லது 4 வருஷத்தில் அந்த 1,00,000 ரூபாய் திரும்ப உங்கள் கைக்கு கிடச்சிரும். அந்த 1,00,000 அப்போ நீங்கள் வந்து செலவே பண்ணாமல் தான் ஒரு வண்டியை 4 வருஷம் ஓட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்து வாங்கின அந்த வண்டி திரும்ப இப்போ அந்த பணம் 1,00,000 ரூபா திரும்ப கிடச்சிருச்சு. அப்போ செலவே இல்லாமல் 4 வருஷம் இந்த வண்டியை ஓட்டியிருக்கீங்க மின்சார வாகனம். இந்த திரும்ப கிடச்சதில் 4 வருஷமாக ஓட்டுறதுனால 1,00,000 ரூபா உங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்கு. அந்த 1,00,000 ரூபாயிலேருந்து தான் திரும்பவும் 60,000 ரூபா செலவு பண்ணி ஒரு புதிய பேட்டரி வாங்கி நீங்கள் அந்த மின்சார வாகனத்துக்கு ஓட்டுறீங்க. அது ஒரு 4 வருஷத்துக்கு வரும். ஒரு வண்டி ஒரு 8 வருஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க.
அது 4 வருஷம் வரும். அது ஒரு ரூ. 1,00,000 மிச்சம் பண்ணி கொடுக்கும். மிச்சம் பண்ணி கொடுக்குமா? அப்போ அதில் அப்போ 8 வருஷம் ஒரு வண்டி வந்தால் போதும்ல. இப்போ கடைசியில் பார்த்தா உங்களுக்கு வந்து கடைசியில் பார்த்தா ஒரு ரூ. 20,000 தான். ஒரு ரூ. 20,000 தான் 8 வருஷம் வண்டியை ஓட்டுறதுனால, எலக்ட்ரிக் வண்டி ஓட்டுறதுனால உங்களுக்கு எவ்வளோ செலவுன்னா, வண்டி வாங்கினது, எரிபொருள் செலவு எல்லாத்தையும் பார்த்தா ஒரு ரூ. 20,000 தான் இருக்குது. அதை கூட ஒரு வருஷம் ஓட்டினா 10 வருஷம் வண்டி ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூ. 20,000 உங்களுக்கு வந்துடும். அதனால் மின்சார வாகனம் என்பது மிக மிக லாபமானது. பெட்ரோல் வண்டி எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்களோ அத்தனை வருஷம் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது மின்சார வாகனம் நீங்கள் வாங்கிய காசு திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ரூ. 1,00,000 வாங்கினீங்கன்னா 4 வருஷத்தில் அந்த ரூ. 1,00,000 உங்கள் கைக்கு வந்துடும். கைக்கு வந்த பிறகு அந்த பணத்துலேருந்து ஒரு ரூ. 60,000 போட்டு புதிய பேட்டரி வாங்க. ஆனால் ஒரு பேட்டரி 6 வருஷம் கூட வருன்றாங்க. நம்ம 4 வருஷமே போட்டுப்போம். அதனால் 4 வருஷத்தில் உங்களுக்கு நீங்கள் ரூ. 1,00,000 வாங்கின வண்டி திரும்ப கைக்கு வந்துடுது. திரும்ப அந்த கைக்கு வந்த அந்த 1,00,000 இப்போ எந்த செலவுமே நீங்கள் பண்ணலை. 4 வருஷத்தில் நீங்கள் ரூ. 1,00,000 செலவு பண்ணி ஒரு வண்டி வாங்கினீங்களே, அப்போ எந்த செலவுமே பண்ணாமல் திரும்ப தான் கைக்கு வந்துடுது. அப்போ எந்த செலவுமே பண்ணாமல் தான் 4 வருஷம் ஒரு வண்டியை ஓட்டிருக்கீங்க. திரும்ப என்ன பண்ணுறீங்க, முதல்ல ரூ. 1,00,000 கொடுத்து வண்டி வாங்குவீங்களா, அது போல் இப்போ ஒரு ரூ. 60,000 கொடுத்து ஒரு பேட்டரி வண்டி வாங்குறீங்க. அந்த பேட்டரி ஒரு 4 வருஷத்துக்கு உழைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4 வருஷத்துக்கு உழைச்சா ரூ. 1,00,000 உங்களுக்கு எரிபொருள் மிச்சம். ரூ. 60,000 பேட்டரி வாங்கி இப்போ ரூ. 1,00,000 மிச்சம் பண்ணுது. அதில் ரூ. 40,000 பேட்டரி செலவு போக ரூ. 40,000 உங்களுக்கு மிச்சம் வந்து நிற்கிது. இன்னும் ஒரு வருஷம் ஓட்டினா ரூ. 60,000 மிச்சம். அந்த ரூ. 60,000 நீங்கள் வந்து ஒரு பேட்டரி. அதனால் மின்சார வாகனம் மிக மிக லாபகரமானது. செலவே இல்லாதது. ஒரு சைக்கிள் வாங்குற மாதிரி தான். மின்சார வாகனங்கிறது வந்து ஒரு சைக்கிள் வாங்குற மாதிரி தான். சைக்கிள் வாங்குறதுனால வந்து ஒரு 6 வருஷம் சைக்கிள் வாங்குறதுனால உங்களுக்கு எரிபொருள் செலவு மிச்சமோ அது மாதிரி தான். அதனால் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, உங்களுக்கு அந்த மின்சார வாகனமே வாங்குங்க. வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரோலுக்காக செலவழிக்கிற காசு மிச்சமாகும்.